ஸோ இப்போ நம்ம சென்னையில் ஒரு குறுகலான சந்துக்குள்ளே போனோம். ஆனால் போனால் திரும்பி வெளியே வர முடியாது, காரை திருப்ப முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க தனியாக ஒரு சின்ன ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்ஸ் அசிஸ்ட் பயன்படுத்தி ஓட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக காரே ரிவர்ஸ் வந்துடும், நம்ம எதுவுமே எடுக்க தேவையில்லை. சப்போஸ் யாராவது இடையில வந்தாலுமே அவங்க போகிற வரைக்கும் கார் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காரே வந்து ரிவர்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படியெல்லாம் வளைக்கிறோமோ அப்படியெல்லாம் அதே ட்ராக்லேயே வந்து ரிவர்ஸில் வந்துடும். ஸோ அதுதான் அதோட ஹைலைட்டு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், ப்ளஸ் அது வந்து எப்படி ரிவர்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ரிவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம டிரைவ் மோடில் போட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி மூவ் பண்ணோம் காரை. குறிப்பிட்ட ஸ்பீடில் நான் மூவ் பண்ணும்போது ரிவர்ஸ் அசிஸ்ட் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ ரிவர்ஸ் அசிஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படியெல்லாம் வளைக்கிறோமோ காரு அந்த பாத்தை அப்படியே ட்ராக் பண்ணிக்கும். ஸோ இங்கே ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ எப்படியெல்லாம் நம்ம திருப்பி வந்திருக்கோம் அதே மாதிரி அதே ஃப்ளோலேயே வந்து ரிட்டர்ன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ இந்த ஆப்ஷனை அங்கே கொண்டு போய் விடும். இப்போ நான் பிரேக்லேருந்து எடுக்கிறேன் காலை. இந்த ஆப்ஷன்லாம் வந்து ரொம்ப கிளியராக ஒர்க் ஆகுது. சின்ன ஒரு பிசுறல் கூட இல்லை. கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பாத்தில் போனோமோ அதே பாத்தில் எக்ஸாக்டாக ரிட்டர்ன் பின்னாடி அப்படியே ரிவர்ஸில் வருது. சப்போஸ் ஏற்றம் இறக்கம் ஏதாவது இருந்தாலுமே ஏற்றத்தில் ஏறும்போது கொஞ்சம் எக்ஸலேட்டர் அதுவே அதிகம் கொடுத்துக்குது. கரெக்டாக சேம் ஸ்பாட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே கொண்டு நிறுத்திடுச்சு.